இயற்கை ஏற்றி ஆட்டோ அப்படிங்கறத மிக முக்கியமா செஞ்சிருக்கேன். நல்லா இயற்கை ஏசிங்கிறது ஜனங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நான் வந்து சொந்தா இருந்தா போதாது அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆட்டோவில் வர்றவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன், கூலிங்கா இருக்க தண்ணி. சேலம் மாவட்டத்தில் கோடை காலத்திற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. கோடை வெயிலை சமாளிக்க சேலத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணியன் ஆட்டோவில் குளிர்ச்சியை தரக்கூடிய சோளத்தட்டு வைக்கோலுடனும் தண்ணீருடனும் வலம் வரும் இயற்கை ஏசி ஆட்டோ சேலம் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த ஆட்டோவின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பலரால் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது. இது வந்து நான் இயற்கை ஏசி ஆட்டோ அப்படிங்கறது மிக முக்கியமா செஞ்சிருக்கேன். தண்ணி வந்து கீழே மேல போய் ரொட்டேஷன் ஆகிட்டு ஒவ்வொரு சொட்டா ஒரு தண்ணிக்கு மூலம் பரவலாகும். அந்த தண்ணி வந்து ரோட்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டேங்க் வச்சிருக்கேன். அந்த டேங்க் அந்த பைப்பு வழியா போய் அந்த டேங்க் நம்பிடும். அப்ப மேல ஒரு டேங்க் கம்மியாயிடும், குறைஞ்சிடும். அது நான் தெரிஞ்சுட்டு இங்க வந்து மோட்டார் வச்சிருக்கேன். கார்ல இருக்கிற வைப்பர் மோட்டர் வச்சிருக்கேன். அது பேட்டரியில் ஓடுற மோட்டர் தானே. அதுக்கு மாதிரி பேட்டரி ஆட்டோவில் இருக்கு. அந்த ஆட்டோவோட மோட்டர் மூலியமா ஓடி சுட்டு போட்டோம்னா மறுபடியும் அதே தண்ணி மேல இருக்கு, அதே மேல போயிடும். அது வந்து எல்லாம் கூலிங் ஆகி நல்லா இயற்கை ஏசிங்கிறது ஜனங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். இது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நான் வந்து சொகுசா இருந்தா போதாது அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆட்டோவோட வர்றவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன், கூலிங்கா இருக்க தண்ணி. அந்த டேங்க் வந்து தர்மாக்கோல் போட்டு கொஞ்சம் கூட விழுவதுன்னு கூட இருக்காது. அந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன். உள்ள வந்து வெளியூர்காரர் வந்துட்டாங்க. உள்ள வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன், செட் பண்ண அது செட் பண்ணிருக்கிறேன். நான் சைக்காட்டி ஸ்கூல் ஓட்டுறேன். அந்த ஸ்கூல் பசங்க அழுகாம வரைக்கும் சின்ன பிள்ளைங்களா எங்கேஜ் பிள்ளைங்களா அழுவ வீட்டுல இருந்து வர்றதுக்கு ஃபேனு, யூடியூப் ரேடியோ வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு காமிச்சுன்னா வண்ண விளக்கு நடிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு காமிச்சுன்னா பிள்ளைங்க நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது வச்சு நின்று போயிடும். அதுக்கு நான் ஸ்கூலுக்கு போய் விட்டுருவேன் சந்தோஷமா. அப்ப அதே மாதிரி ஜனங்களுக்கும் அதே மாதிரி தான். நம்ம இந்த ஆட்டோ போறாரு ஜாலியா போறாருன்னு அவங்க நினைக்கூடாது. ஆட்டோ போறாரு என்ன சௌகரியம் பண்ணிருக்காரு, அதே மாதிரி அவங்க பின்னாடி இத்தனையும் பண்ணிருக்காரா அப்படின்னு அவங்க வந்து என்ன பாராட்டுவாங்க. ஆட்டோ வர பரவாயில்லைங்களே, ஒன்று இந்த மாதிரி செய்யணும், ஆட்டோ வர இந்த மாதிரி செய்யணும், பரவாயில்ல, இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க, எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன வயசுங்க அவங்க அப்படின்னு 76 வயசுங்க அப்படின்னு பரவாயில்ல அப்படின்பாங்க. அப்ப பரவாயில்ல 76 வயசுனா இன்று முதல் 76 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பாதி கட்டணம்னு நான் ஆட்டோவில் போர்டே போட்டுக்கிறேன். அதை பயன்படுத்திங்க ஐயா அப்படின்னு சொல்லுகிறேன். அது தவிர நானே ஆட்டோவாரமா பார்ப்பேன். என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு நல்ல எனக்கு பெயின்லாம் அடிச்சு சொல்லுவாங்க, கையெல்லாம் அடிச்சு சொல்லுவாங்க. என்னை பார்த்து தான் நான் அவங்கள குறிக்க முடியும். 76 வயசுன்னு அவங்களை பார்த்துட்டு பாதி கட்டணம் நீங்க கொடுத்தா போதும் ஐயா அப்படிமா. அது மாதிரி நான் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கும் என்ன வாழ்த்துக்க, வாழ்த்துதான் என்னுடைய சொத்தை, வாழ்த்துதான். அதை நம்பிதான் வாழ்வேன். நன்றி, வணக்கம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். புதுமை மேம்பாட்டத்திற்கான அவரது சிறந்த பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு இஸ்ரே சார்பாக வாழ்த்துக்கள். சார் ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். I request Mr. Saravanan to honor Mr. Subramani. மதுகர் சார், ஆகே சார். விஜய் பாஸ்கர் சார், சார் அனுப்பிச்சேன் சார் ப்ளீஸ் சார். Also a gift hamper. சார் ஒரு சின்ன அன்பளிப்பு சார். சார் சுப்பிரமணியம் சார், ஒரு சின்ன அன்பளிப்பு இஸ்ரே மூலமா
அதாவது சரவணன் சார், மதுக்கர் சார் அண்ட் ஆனந்த் சார் வந்து நீங்க 75 வயதுக்கு மேல இருக்கிற மக்களுக்கு ஆட்டோ இலவசமாக ஓட்டுறதுக்காக சின்ன அன்பளிப்பு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணி. சேலம் மாவட்டத்தில் வெண்ணங்குடி மணிப்பு கோயில் அருகில் தெய்வானை நகரில் குடியிருக்கேன். இந்த நிறுவனம் சார்பாக என்னை வாழ்த்துவதற்கு இங்கே அழைத்த இந்த நிறுவனத்தினுடைய அனைத்து மேனேஜருங்க, அனைத்து நிறுவனம் பிரான்ச் எங்கெல்லாம் இருக்குது அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய நிறுவனம் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உங்களுடைய வாழ்த்தால என்னை கூப்பிட்டு அந்த தமிழ்நாட்டிலேயே வந்து காவல்துறை வந்து எப்பேற்பட்ட ஒரு இதையும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன கண்டுபிடிச்சு நீங்க வாழ்த்துறதுக்கு அதை விட நீங்க ரொம்ப வெற்றி என்னை தேடி கண்டுபிடிச்ச வாழ்த்துறதுக்கு கோடான கோடி நன்றி. வணக்கம். நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா உள்ளூர்ல இருக்கிற விஷயம் எங்களுக்கே தெரியாம இருந்துச்சு. சரவணன் சார் தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து எங்களுக்கு உங்களை பத்தி அறிமுகமே படுத்தி கொடுத்தாரு. ஸோ இந்த தருணத்துல சார் தான் உங்களை இன்வைட் பண்ணாரு. சார் சொல்லியிருந்தாரு சார் பிரசிடென்ட் வராது. ஸோ அவர் தான் இன்வைட் பண்ணிருந்தாரு. சென்னையில இருந்து வந்திருக்கிறாரு. ஸோ அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில டாக்டரேட் பண்ணிட்டு முடிச்சிருக்கிறாரு. இஸ் ப்ரொஃபஸர் அங்க. ஸோ அவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. மிக்க மிக்க நன்றி. அவருக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you all. It's time to show our appreciation. We begin with mementos to our guest of honor.